ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7.5% ரிசர்வேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம். 7.5% ரிசர்வேஷனாக என்ன, இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், இது எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா எலிஜிபிள், இது எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள், இதில் எந்த காலேஜிலலாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் தான் இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங், மற்ற எஜுகேஷன் சம்மந்தமான நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 7.5% ரிசர்வேஷன்னா என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நீட் எக்ஸாமில் சரியாக ஸ்கோர் பண்ண முடியல, அவங்களால ஹை லெவல் மார்க்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டி இந்த 7.5 ரிசர்வேஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு மெடிசனுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாதனால அவங்களுக்காக மட்டும் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதை மெடிசனுக்கு மட்டும் இல்லை, இது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை அப்டேட் பண்ணாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் இப்போ வந்து இந்த 7.5% இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சேரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸஸுக்கும் இந்த 7.5% ரிசர்வேஷன் மூலிமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயான எஜுகேஷனை கொடுக்குறாங்க. இதுதான் 7.5% ரிசர்வேஷன். இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதற்கு எலிஜிபிள். இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு மெடிசன்லேயும் இன்ஜினியரிங்லேயும் எல்லா கோர்ஸஸ்க்கும் அவங்க எலிஜிபிள் ஆயிடுறாங்க. 6thலேருந்து 12th வரைக்கும் கண்டினியூஸாக 7 இயர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருக்கணும், அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். நாங்கள் 6thலேருந்து ஒரு 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நாங்கள் 6thலேருந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 11th 12th நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. கவர்மெண்ட் 7 இயர்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாரெல்லாம் கண்டினியூவாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு செலக்ட் பண்ணும். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸை அடைய முடியும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திட்டம் இது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூலில் படித்தவங்களாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 2வது கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இருக்கும். கார்ப்பரேஷன் ஸ்கூல்னால் சென்னை, மதுரை இந்த மாதிரி மாநகராட்சியில் இருக்கிற பள்ளிகளில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள். 2வது முனிசிபல் ஸ்கூலில் படித்தவங்க எலிஜிபிள். முனிசிபல் ஸ்கூலில் நகராட்சி ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து ஆதிராவிடர் மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் எலிஜிபிள். அதுக்கடுத்து கல்லர் ரீக்ளாமினேஷன் ஸ்கூலில் படித்த எல்லாரும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் சில ஸ்கூல் மேனேஜ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எலிஜிபிள். இது நம்ம டிஎன்ஏவோட வெப்சைட்டில் இந்த 7 ஸ்கூலஸும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணணும். இந்த 7.5% ரிசர்வேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்த்தோம்னா, அவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணலைங்க. இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸும் அவங்களுக்கு கிடையாது, டியூஷன் ஃபீஸும் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது. ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் எடுத்துட்டாருன்னா அவரை எந்த ஃபேக்டரும் அவர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவருக்கு ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் இந்த 7.5% ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணுங்கள். 7.5% ரிசர்வேஷனில் அலாட் ஆகிற ஸ்டூடெண்ட் எந்தெந்த காலேஜெலாம் படிக்கலாம்னா, அவங்க கவர்மெண்ட் காலேஜ்லேயும் படிக்கலாம், ப்ரைவேட் காலேஜ்லேயும் படிக்கலாம். டாப் ப்ரைவேட் காலேஜில் எந்த காலேஜில் வேணால் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆனாலும் அந்த காலேஜில் கண்டிப்பாக டியூஷன் ஃபீஸும் வாங்க மாட்டாங்க, ஹாஸ்டல் ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிறோம், நீங்கள் 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலோட அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். டிஎன்ஏ அப்ளை பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் 7.5% ரிசர்வேஷனில் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நல்லா ஹையர் எஜுகேஷன் படிங்க. இதுதான் நம்ம கவர்மெண்ட்டும் விரும்புது. இதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டு
மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சவங்க மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியப்படுத்துங்க. லாஸ்ட் இயர் இந்த 7.5 ரிசர்வேஷனில் அலாட் ஆன ஸ்டூடெண்ட் நம்ம டாப் காலேஜில் எல்லா காலேஜ்லேயுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நிறைய ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயரும் யூஸ் பண்ணாங்க. இந்த இயரும் யூஸ் பண்ணி நீங்கள் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மற்ற வீடியோஸ் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும். அதுக்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.